வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து இல்லை உட்காந்துருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருப்புக்காய்ங்கனால பார்த்தீங்கன்னா காய் இவ்வளோதான் காய். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆளும் உட்காந்துட்ருக்காங்க. போய் நம்ம ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். காய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் பொடியாக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா காய் பெருசாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் இடம் இங்கே தான் இருக்குது. அந்த காய் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா என் கண் அங்கே இழுக்குது. இங்கேயே போட்டு உரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது யாரோட பஸ்ஸுன்னு தெரியல. ரெண்டாவது பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கம்மி போட்டு நின்னாச்சு. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கருப்பு காயில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார்ம் ஆகும். டெஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி டெஸ்ட் அலர்ஜி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய் தான் உரித்தேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேங்காய் தூள் கிடக்குது. ஃபுல்லாக அது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மூக்கில் அடிச்சேன்னா நமக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி நமக்கு இந்த இடம் சூட்டபிள் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:15 ஆச்சுங்க. 8:15 பார்த்தீங்கன்னா இப்போ இது உரிச்சா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. 10 டீ சாப்பிட்ருக்காங்க. 10 பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வானம் கிளியராக இருக்குது. மழை வராதுக்குள்ளே நம்ம இந்த காயில் ஊற்றி முடிச்சிடலாம். ஏன்னா எப்போ வேணால் மழை வரலாம். அந்த கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது. சரி, நம்ம போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைக் நீங்கள் ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் சேனல் எங்கள் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதே தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் எங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 8:22 ஆச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை போய் நம்ம ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காய்ப்பாக கொடுத்துருக்கேன். புளிய மாடாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் இடம் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ என் ஒர்க்கை கன்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்தீங்கன்னா 8:35 ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருப்போம். ஃபுல்லாக வேர் கொட்டி வச்சு அப்புறம் அந்த பையன் அந்த கருப்பு சட்டை போட்ட பையன் வந்து இப்போ தான் வந்தான். அவனுக்கு வச்சு போகிற வேண்டி இவ்வளோ நாள் கொஞ்சம் நின்றுருக்கோம். எல்லாமே நின்றுருக்காங்க. ஆமாம், இவனுக்கு இதே வேலை தான். கரெக்டாக 9 ஆச்சுங்க. இங்கேருந்து காய் ஃபுல்லாக முடிஞ்சு காய் இழுத்து போட்டு இது வச்சா முடிஞ்சு போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 200 காய் அந்த மாதிரி தான் இருக்குது. 150லேருந்து 200 காய்க்குள்ளே தான் என்ன காய் இருக்கும். அது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. அவங்க வந்து 4 பேர் காய் இழுக்காமல் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ பார்க்கலாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு எதுனா ஒரு 200 காய் இப்போ போட்டு 200 காய் உரிக்கலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. இன்னும் 9:40 ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய முடிஞ்சு காய் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டு பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா சுருட்டி போட்டு மட்டை போட்டால் சரிங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.